பாய்ஸ் ஹாஸ்டல் இங்க விடுதியில தான் வந்திருக்கு. அங்க இருந்து எக்ஸாக்டா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது. அந்த கேம்பஸ் உள்ள 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர் 700 மீட்டர் கூட கிடையாது. பிஜே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலோட மெயின் பில்டிங் இருக்கு. அங்க ஹாஸ்பிட்டலோட மெயின் பில்டிங்ல தோராயமா 1 லட்சம் பேஷண்ட் உள்ள இருப்பாங்க. தோராயமா மினிமம். அங்க ஜெனரல் மெடிசன்லயே பாத்தீங்கன்னா 600ல இருந்து 700 பேஷண்ட் அட்மிட்டடா இருப்பாங்க ஜெனரல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல மட்டும். அதே மாதிரி ஜெனரல் சர்ஜரியில ஒரு 600 பேஷண்ட் இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப எத்தனை துறைகள் இருக்கு, மகப்பேறு துறை, குழந்தைகள் துறை, இந்த துறை, அந்த துறை, அங்க கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், உள்ள இருக்கிற டாக்டர்ஸ், உள்ள இருக்கிற செவிலியர்கள், உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ன்றது அவ்வளவு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல். ஒரு 700 மீட்டர் தள்ளி சப்போஸ் இதே பிளேன் அது மேல ஏதாவது கிராஷ் ஆயிருந்ததுன்னா பெரிய டிசாஸ்டர், பெரிய டிசாஸ்டர், யோசி பார்க்க முடியாத ஒரு டிசாஸ்டர் ஆயிருக்கும். ஏன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் உள்ள வந்து அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருப்பாங்க. அந்த பில்டிங்கும் கொஞ்சம் பழமையான பில்டிங்கா வேற இருக்கும். சோ அதுலதான் போய் அதுல பிளாஸ்ட் ஆயிருந்ததுன்னா அந்த பில்டிங்கே ஏதாவது ஆயிருந்ததுன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதுதான் நான் வந்து யோசிச்சேன். ஐயோ பிஜே மெடிக்கல் காலேஜ்ல கிராஷ் அப்படின்னும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா 1 லட்சம் பேர் உள்ள இருப்பானே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஆனா மாணவர் விடுதின்னு அப்புறம் தான் நியூஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுவே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. சப்போஸ் மெடிக்கல் காலேஜ் சைட்ல எல்லாம் ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லாம் மெயின் பில்டிங்ல எல்லாம் லேண்ட் ஆயிருந்ததுன்னா முடிஞ்சது கதை. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப மோசமான அந்த இப்ப இருக்கிற 2000ல இருந்து இருக்கிற மோசமான டிசாஸ்டர் அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் போய் முடிஞ்சிருக்கும்ன்றத மாற்று கருத்துல இப்பயே ஒரு மோசமான டிசாஸ்டர் தான். அது ரொம்ப பெரிய கருப்பு நாளா இருக்கும் சார். அது வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுதான் நம்ம பாயிண்டா இருக்கு.